hazards in the world. So we are going to start tsunami, the subheading tsunami, and also we'll start the subheading volcanoes also, right? So see, we are going to see about tsunami now, right? Do you all know what tsunami is? It means you all have heard about the tsunami, but do you all know how tsunami waves are occurring? எப்படி இந்த tsunami waves உருவாகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? Right? See, there is a green color box. It says the definition for tsunami. See, the high and lengthy, strong ocean waves. They are describing the wave. Right? அந்த wave, அலைங்கிற word அவங்க describe பண்ணி சொல்றாங்க. High and lengthy, strong ocean waves. High உயரமான, lengthy மிகவும் நீளமான, strong ocean waves மிகவும் பலம் வாய்ந்த சமுத்திர அலைகள். அத அப்படிதான் describe பண்றாங்க. Right? Caused as a result of the different tremors origin at the ocean bed. Ocean bed you all know. சமுத்திர படுக்கைகள்ல ஏற்படக்கூடிய புவி நடுக்கம், நிலநடுக்கங்கள், பல்வேறு நடுக்கங்கள் காரணமாகத்தான் இந்த ஹை லென்த்தி ஸ்ட்ராங் ஓஷன் வேவ்ஸ் வந்து வருது. ரைட்? So after that only that waves approach the coastal areas. Approach means கரையை நோக்கி வாரது. ரைட்? அப்ரோச்னு சொன்னா ஒரு விஷயத்தை நோக்கி வாரது தான் அப்ரோச்னு சொல்றது. ரைட்? So that approach the coastal areas are called tsunamis. அப்ப பாருங்க, different tremors, பல்வேறு நடுக்கங்கள் காரணமா ஓஷன் பெட்ல வார different tremors, பல்வேறு நடுக்கங்கள் காரணமாக வார the high lengthy strong ocean waves coastal areas, கரையோர பகுதிகளை நோக்கி அப்ரோச் ஆகுனா அதைத்தான் சொல்றாங்க, அந்த வேவ்ஸ் தான் சொல்றாங்க சுனாமிஸ். அந்த நிகழ்வை தான் சுனாமி ஓ சுனாமி டிசாஸ்டர்னு சொல்றாங்க. ரைட்? So here we have given some phenomena. It means some of the reasons, right? Phenomena that create tsunami waves. என்னென்ன காரணங்களால இந்த tsunami waves வருது? Right? See the first phenomena or the first reason. See, massive earthquakes and volcanic eruptions that occur in the seabed. Right? Last week we have studied just the earthquakes. நாங்க சும்மா புவி நடுக்கங்களை தான் பார்த்தோம். But here they are telling if those massive earthquakes, அந்த நிலநடுக்கங்கள் ஓஷன் பெட்ல சமுத்திர படுக்கைகள்ல ஏற்பட்டால் என்ன செய்யும்? ஹை டைட்ஸ், ஹை சுனாமி டைட்ஸ் உருவாகும். And also volcanic eruption on the ocean bed. அந்த சமுத்திர படுக்கைகள்ல எரிமலை கக்குகை, அப்படி இல்லாட்டி எரிமலை வெடிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த volcanic eruption நடந்தாலும் இந்த சுனாமி வேவ்ஸ் கிரியேட் ஆகும். Right? The second reason, landslides that occur in the ocean bed. Right? இங்க எப்படி நல்ல ஹை லம்ப் ஆஃப் சாண்ட், அந்த லேண்ட்ஸ்லைட் வாரது எப்படி நல்ல ஹை பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லம்ப் ஆஃப் சொயில், ஒரு பெரிய ஒரு மண் உருண்டைகள் தான் சரிஞ்சு வாரது தான் லேண்ட்ஸ்லைடுனா. அப்ப அந்த மாதிரி ஓஷன் பெட்ல கூட உள்ளுக்கு பெரிய பெரிய கரைகள்லையும், கரை மீன்ஸ் நான் சொல்றேன் ஓஷன் பெட்ல உள்ளுக்கு, கடல்ல சமுத்திரத்துள்ளுக்கு ஓஷன் உள்ளுக்கையும் பெரிய பெரிய மணல் இதுகள் இருக்கும், மண்கள் மேடு மேடா இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் அந்த ஓஷன் பெட்லயும் லேண்ட்ஸ்லைட் வந்தா அந்த ரீசனாலையும் சம்டைம்ஸ் திடீர்னு சடுனா இந்த மாதிரி ஹை டைட்ஸ் வரும். அந்த டைட்ஸ் தான் இந்த சுனாமியா கிரியேட் ஆகும். And the third reason, fall of meteorites into the sea. meteorites ஓ மீட்டியோஸ்னு சொல்லக்கூடிய எரிக்கல்,
எரிக்கல் விழுறத பத்தி படிச்சிருப்பீங்க. So if those meteorites fall into the sea, கடலுக்குள்ள இந்த மீட்டியோரைட்ஸ் விழுந்தா அது சடனா விழுற நேரம் பெரிய அலைகளை பெரிய வேவ்ஸ கோஸ்டல் ஏரியாஸ நோக்கித்தான் அலை எங்க கடலை நோக்கி கடற்கரையை நோக்கித்தான் வரும். அப்ப இந்த மாதிரி சடனா மீட்டியோரைட்ஸ் விழுந்தா அதனால வர அந்த ஹை டைட்ஸ் வந்து சுனாமி வேவ்ஸா பீச் ஓ கோஸ்டல் ஏரியாவை வந்தடையும். This is also another reason for tsunami. And the next reason, falling of large ice sheets from the glaciers into the sea. Glaciers means பனிமலை. அப்ப பனிமலையில இருந்து ஒரு பெரிய பனிமலையில இருந்து லார்ஜ் ஐஸ் ஷீட்னு சொல்றது என்னன்னு சொன்னா அந்த பெரிய பெரிய பனிக்கட்டிகள் உருகி உருகி கட்டி கட்டியா விழுமே அதைத்தான் அந்த பெரிய லம்ப் ஆஃப் ஐஸ் வந்து உருகி விழுறதை தான் இங்க லார்ஜ் ஐஸ் ஷீட்னு சொல்றாங்க. அப்ப அந்த பனிமலைன்னு சொல்லக்கூடிய கிளஷியர்ஸ்ல இருந்து பெரிய ஒரு ஐஸ் ஷீட் கடலுக்குள்ள திடீர்னு உருகி விழுந்தா இல்லாட்டி உடைஞ்சு விழுந்தா என்ன நடக்கும்? உருகி இல்ல உடைஞ்சு விழுந்தா என்ன நடக்கும்? ஹை டைட்ஸ், திஸ் சுனாமி waves cause, right? And the next reason, powerful explosions made by man on the surface of the oceans. There are some human beings or men, they use or they do some powerful explosions. அதாவது மனிதன் வந்து சில ஆராய்ச்சிகளுக்காக சக்தி வாய்ந்த வெடி, ரைட்? அந்த பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் சொல்றது அதுதான். சக்தி வாய்ந்த அந்த வெடிகுண்டு பரிசோதனை அந்த மாதிரி பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷனை ஓஷன்ல செஞ்சா, ரைட், சமுத்திரங்கள்ல செஞ்சா, ரைட், அதன் காரணமாகவும் சம்டைம்ஸ் சுனாமி வேவ்ஸ் வரத்துக்கு ரீசனா அமையும், ரைட்? So did you all understand these reasons? Yes, teacher. Okay. See, among them, the major factor that causes tsunami waves is the earthquakes, right? You all know, here they have given nearly 5 main reasons, right? But we all know the major reasons for the cause of tsunami. Cause for tsunami ஏற்படுறதுக்கான major reasons நாங்க எல்லாருமே கேட்டிருக்கிறோம். What is that? Earthquake on the ocean bed. Ocean bedல earthquake நடந்தா தான் tsunami வரும்னு நாங்க படிச்சிக்கிறோம். And also if earthquakes occur in any country, they will announce about the tsunami, right? நாங்க எப்பவுமே எந்த ஒரு கண்ட்ரிலயுமே சுனாமி நிலநடுக்கம் earthquake வந்தா அந்த கண்ட்ரில எப்படியுமே சான்சஸ் ஃபார் சுனாமி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை ஒண்ணு கொடுப்பாங்க, ரைட்? சோ ஹியர் அதுதான் சொல்றாங்க, சுனாமி வேவ்ஸ் வந்து வாரத்துக்கு மேஜர் ரீசனா இருக்கிறது வந்து earthquakes that to occur in the ocean bed. Ocean bedல வர இந்த earthquakes தான் காரணமா இருக்குது. So here, as a result of sudden and powerful tremors, right? திடீரென்று ஏற்படக்கூடிய powerful tremors, பாரிய நிலநடுக்கங்கள் occurring on the plate margins. We have recall the plates of the world. நாங்க லாஸ்ட் வீக் வந்து மேஜர் பிளேட்ஸ் மைனர் பிளேட்ஸ் நாங்க ரிமைண்ட் பண்ணினோம். அதுலதான் சொல்றாங்க பிளேட் மார்ஜின்ஸ், அந்த தகட்டெல்லைகள்னு சொல்லக்கூடிய பிளேட் மார்ஜின்ஸ்ல இந்த ட்ரிமர்ஸ் வந்தா, நிலநடுக்கம் வந்தா, the ocean water is disturbed. அந்த கடல் தண்ணி வந்து என்ன நடக்கும்? தளம்பலுக்குள்ளாகும்னு சொல்லுவாங்க, டிஸ்டர்ப் ஆகும். அந்த ocean water, the ships can travel in the ocean. பெரிய பெரிய ஷிப் கூட அந்த ஓஷன்ல ஈஸியா travel பண்ணனா, so you have to think how the ocean deep is, how deep the ocean is. அப்ப ocean எவ்வளவு டீப்னு நீங்க திங்க் பண்ணணும். So here they are telling
because of the powerful tremors occurring on plate margins, the ocean water get disturbed, right? And the ocean water disturb ஆகி தளம்பல் அடைஞ்சி and it creates large tidal waves on the surface of the ocean, right? அப்ப அந்த வாட்டர் ஓஷன் வாட்டர் டிஸ்டர்ப் ஆகிற நேரம் அது வந்து லார்ஜ் டைடல் வேவ்ஸ் பாரிய சமுத்திர அலைகள்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய டைடல் வேவ்ஸ் வந்தது அந்த ஓஷன் சர்ஃபேஸ்ல அந்த ஓஷன்ல உருவாக்குமா. So when these waves approach the land areas, அப்ப அந்த ஓஷன்ல நடுவுல வரக்கூடிய அந்த பெரிய டைடல் வேவ்ஸ் land areas approach ஆகிற நேரம் their height is increased gradually and convert into tsunami wave near the coast. அப்ப மிடில் ஓஷன் மிடில்ல வர ட்ரிமரால வரக்கூடிய அந்த டைடல் வேவ்ஸ் அந்த பெரிய அலைகள் வந்து கோஸ்டல் ஏரியா நோக்கி போற நேரம் அப்ரோச் ஆகிற கடற்கரையை நோக்கி அப்ரோச் ஆகிற நேரம் the height and also they didn't mention here the ஸ்பீடும் கூடும், அதோட ஹைட்டும் கூடும், அலைட உயரமும் கூடும், அதே மாதிரி அந்த ஓஷன்ட ஸ்பீடும் கூடும், right? So here these tsunami waves cause severe destruction to the coastal areas. See, இப்ப எப்படி வரக்கூடிய high tideாவும் and also speedy waves ஆவும் வரக்கூடிய இந்த tsunami waves cause severe destruction, பெரிய அழிவுகளை இந்த coastal ஏரியால ஏற்படுத்துமா. So here figure 6.5 shows how tsunami waves are formed. இந்த tsunami waves எப்படி form ஆகுதுன்னு சொல்லி சும்மா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்னு தந்திக்கிறான். See here, this is the plate margin. Here this is the plate margin that fault ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதுதான் plate margin. அப்ப அந்த இடத்துல it is under the sea, கடலுக்கு sorry it is inside the ocean, right? சமுத்திரத்துல நடுப்பகுதியில நல்ல டீப்பான ஒரு sea they have mentioned the depth of the sea also here 5500 meter, right? Under this depth only there is the plate margin, தகட்டு எல்லைன்னு சொல்லக்கூடிய plate margin அங்கனதான் இருக்குது. So if any tremors occur, it will occur here. என்ன சரி ஒரு ட்ரிமர் வாரதாயினா இந்த பகுதியில தான் அந்த ட்ரிமர் வரும். Because of this tremor only, this sea waves here, the sea water getting disturbed here and the high tidal waves are occurring. இந்த பகுதியில பாருங்க waves உருவாகிறது, ஹை ஆகிறத காட்டுறாங்க. ஆனா சீட லிமிட் வந்து இங்கதான் நிக்குது, ரைட்? சீட லிமிட் இந்த ஏரியால தான் நிக்குது. ஆனா அங்க இருந்து இது ஹையா அது ரைஸ் ஆகுது. And also here they have mentioned the speed, wave speed here 835 km/h, ரைட்? ஒரு அவருக்கு 835 கிலோமீட்டர் போகக்கூடிய ஸ்பீட்ல வருது. அப்படி வார நேரம் பாருங்க, sorry wait, அது ஸ்பீட், wait a minute, it is getting higher. Here you can see the sea level, depth of the sea and here depth of the sea and also here you can see the height of the wave, right? அந்த அலையோட உயரத்தை உங்களுக்கு பார்க்கலாம். Here you can see it affect the coastal area here, right? அப்ப அப்படியே வந்து ரைட் அது உயரமாகிற நேரம் வேவ் ஹையாவும் ஸ்பீடாவும் கூடி அப்படியே அது இங்க கரையை ரீச் இதெல்லாம் டெப்த் குறையிற இடத்தை ரீச் ஆகிற நேரம் அது அப்படியே அது ஃப்ளோ ஆகி அந்த
coastal areas affect பண்ணுது, right? So here like this only, here only this is the place where the tremor occur. Here the ocean water getting disturbed, here the tide is rising, and these are the height of the tide, right? இதுதான் மெத்தட். இந்த சுனாமி அலை உருவாகிறதுக்கான ரீசன் இதுகள் தான். இந்த ஸ்டெப்ல தான் அது உருவாகுது. So here did you all understand? Some of the areas affected by tsunamis, right? சுனாமியால எஃபெக்ட் ஆகின ஏரியாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்குது. Here tsunami is often seen in the areas where earthquakes are caused. So last week we have seen some earthquakes occurring regions. நிறைய earthquake வரக்கூடிய regionsனு நாங்க ஒரு சில இடங்கள் பார்த்தோம். Here these four, that Pacific Ring of Fire, Mediterranean Himalaya mountain zone. Like this we have seen some regions where earthquakes occur. So here they are telling tsunami is often seen in the areas where earthquakes are caused. நிலநடுக்கங்கள் வர இடங்கள்ல தான் நிறைய சுனாமி வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல தான் சுனாமி வாருது. So here the first area, see the coastal area of the around the Pacific Ocean, right? Here we have seen because as there are many earthquakes occurring near the Pacific Ocean, it is defined as the Pacific Ring of Fire, right? Pacific Ocean சுத்தி நிறைய நிலநடுக்கம் வாரதால தான், earthquake வாரதால தான் அந்த ஏரியாவை Pacific Ring of Fire ன்னு சொல்றாங்க. And also here they are telling the coastal areas around the Pacific Ocean. அந்த Pacific Ring of Fire ன்னு சொல்லக்கூடிய Pacific Ocean சுத்தி இருக்கிற ஏரியால நிறைய earthquakes வாரதால அந்த ஏரியாஸ்ல தான் நிறைய சுனாமிஸும் வார இடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. And also East Indian coastal line, right? கிழக்கிந்திய கடற்பரப்பு, right? And also Indian Ocean. You all know that Bay of Bengal also they are in Indian Ocean. Our Sri Lanka is also in Indian Ocean. So Indian Ocean is another place where these tsunamis occur, right? Tsunami வரக்கூடிய இன்னொரு இடம் தான் இந்த Indian Ocean and also East Indian coastal line. And also the third area is the coastal areas close to Caribbean islands. They didn't mention here, right? That Caribbean seas, they are no. I don't know whether they have mentioned here. Areas close to the Caribbean islands. அதாவது Caribbean sea இருக்கிற ஏரியா கிட்ட தான் இந்த Caribbean islands இருக்குது, right? அப்ப இந்த Caribbean islands இருக்கிற ஏரியா கிட்டையும் நிறைய இந்த சுனாமிஸ் ஏற்படுறதுன்னு மூணு மேஜர் பார்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. சுனாமி வரக்கூடிய மேஜர் பார்ட்ஸ். So here they have given some impacts of the tsunami disaster. சுனாமியால வரக்கூடிய தாக்கங்கள், என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது, right? You all know if tsunami occurs, there will be loss of human lives. மனித உயிர்கள் அழிஞ்சு போகும். It is the first impact. And the second impact is physical and human landscape of coastal areas. அதாவது coastal areasல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் and also physical landscape. Human landscape, physical landscape னு சொல்றது என்னன்னு சொன்னா பிசிக்கலா நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த பௌதிக அம்சங்கள் நான் படிச்சு தந்தேன். பிசிக்கல்னு சொல்றது நேச்சுரலா உருவாகிக்கிற இடங்கள். அண்ட் ஆல்சோ ஹியூமன் லேண்ட்ஸ்கேப்னு சொல்றது மனிதனால கட்டுவிக்கப்பட்ட இடங்கள். அப்ப மனுஷனால கட்டின இடங்கள், பிசிக்கலா நேச்சுரலா உருவாகின இடங்கள் ரெண்டுமே இந்த கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயமும் சுனாமி வேவ்ஸால அழிஞ்சு போகும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன்,
obstruction to fisheries activities, it is another reason, sorry, another impact. Fisheries activities, மீன்பிடி செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், மீன் பிடிக்கலாம் போக இயலாது, right? And also spread of epidemics. Epidemics means தொற்று நோய்கள், அப்ப தொற்று நோய்கள் நிறைய பரவும், right? And also next one, displacement of the community and the psychological effect on the survivors. Survivors means அந்த சுனாமி ஏற்பட்ட நேரம் அவங்க செத்து போகாம உயிர் பிழைச்சவங்களை தான் சர்வைவர்ஸ்னு சொல்றது. அப்ப அந்த சர்வைவர்ஸ் உயிர் பிழைச்சவங்க they might have lost their relatives, right? Their close relatives. அப்ப அவங்களோட மிகவும் நெருங்கின சொந்தக்காரவங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் ஆயிக்கட்டும், ஹஸ்பண்டோ ஒய்ஃப் ஆயிக்கட்டும், their children ஆயிக்கட்டும், அப்ப க்ளோஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க லாஸ் பண்ணி இருக்கிறதால அவங்க பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், ரைட்? ஒரு பெரிய ஒரு மனத்தாக்கத்துல இருப்பாங்க, ரைட்? அப்ப அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஏற்படுது. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி, அந்த இடத்துல வாழ்ந்த கம்யூனிட்டிய இன்னொரு இடத்துக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு அவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க, வேற இடத்துக்கு அவங்க மாத்தி கொடுப்பாங்க. எப்படி அவங்க வேறொரு இடத்துல நல்ல இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு மாதிரி நல்ல இடமெல்லாம் அமைச்சு அவங்க இருந்த இடத்துல இல்லாம வேறொரு இடத்துக்கு அவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. So these are some of the impacts caused by tsunami. சுனாமியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இது. Here you can see two pictures, right? These pictures are taken in Sumatra Islands, right? Here this is the picture of Banda Aceh. It is one of the areas in Sumatra Island, right? See, Banda Aceh, this is the place, right? Don't laugh, children. Banda Aceh, it is an area in Sumatra Island. This is before tsunami of 2004. 2004 ஏற்பட்ட சுனாமி ஏற்படுறதுக்கு முன்னுக்கு இந்த பிளேஸ் இப்படி இருந்தது. And this one after tsunami. சுனாமி ஏற்பட்டு அது டிஸ்ட்ரக்ஷன் ஆகினதுக்கு பிறகு, அழிவுகள் வந்ததுக்கு பிறகு இப்ப இப்படித்தான் இருக்குது இந்த ஏரியா. அப்ப பாருங்க எவ்வளவு பார்ட் அது டிஸ்ட்ராய் ஆகி இருக்குதுன்னு யூ கேன் இமேஜின், ரைட்? நீங்க திங்க் பண்ணி இமேஜின் பண்ணி பார்க்கலும் எவ்வளவு அழிஞ்சு போய் இருக்குதுன்னு. Now do you have any doubts regarding this? Amma? Now let's move to the next subheading, volcanoes. Volcanoes, you all know. Volcanoes means Erimalai. I don't know whether you all have studied regarding this volcanoes earlier, but here see volcanoes. You all know, you might have heard the words magma, lava, these words. I think you might have studied these words in science subject, right? Right. See, when the magma in the Earth's interior means புவியிட உட்பகுதி, right? புவியிட உட்பகுதியில இருக்கக்கூடிய magma, அந்த magma escapes through the cracks and the weak areas in the tectonic plate margins, right? அந்த நாங்க படிச்சோம் தகட்ட எல்லைகள், டெக்டானிக் பிளேட்ஸ் படிச்சிக்கிறோமே, அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ரெண்டு ஜாயின் ஆகிற இடம் தான் நாங்க டெக்டானிக் பிளேட் மார்ஜின்ஸ் படிச்சிக்கிறோம். அப்ப அந்த ஏரியாஸ்க்கு மேல, ரைட்? அந்த ஏரியாஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல புவிக்கு மேல பெரிய கிராக்ஸ்கள், வெடிப்புகள், ஓ ஸ்மால் கிராக், ஓ வீக் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளுக்கு இருந்து அந்த எர்த் இன்டீரியர்ல இருந்து எர்த் சர்ஃபேஸ் மட்டும் இருக்கிற ஏரியா வரைக்கும் சில இடங்கள்ல பெரிய ராக்ஸ் எல்லாம் இருக்காது. ஈஸியா உள்ளுக்கு இருக்கிற மேக்மா வெளியே ரீச் ஆகுறதுக்கு மாதிரி சும்மா வீக்கா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி வீக் ஏரியாஸ், இந்த கிராக்ஸ் இருக்கிற இடங்கள்ல, அதாவது இந்த டெக்டானிக் பிளேட் மார்ஜின் சீக்கிர ஏரியால, அந்த இடத்துல என்ன செய்யும், இந்த எர்த் இன்டீரியர்ல இருக்கிற மெக்மா ரைட்
வெளியே வரும், escapes out, right? வெளிவார நேரம், it is called a volcanic eruption, right? அதத்தான் சொல்றாங்க என்னண்டு volcanic eruption, எரிமலை வெடிப்பு, அப்படி இல்லாட்டி எரிமலை கக்குகைன்னு சொல்லுவாங்க, right? There is a picture of volcano eruption here. எரிமலை வெடிப்புட ஒரு picture தந்திக்கிறாங்க. So after the eruption, right? You all know there is difference between magma and lava. Both are same, but if the magma is inside the earth, அதாவது லாவான்னு சொல்லக்கூடிய வெளியே ஓடி வந்த அது லாவா, அதே லாவா earth the interior உள்ளுக்கு இருந்தா அதுக்கு சொல்றது magma, right? For example, earth the interior உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு குழம்பத்தான் சொல்லுவாங்க மெக்மாண்டு. அதே மெக்மா வெளியே வலிஞ்சு ஓடி வந்தா அதே மெக்மாவத்தான் லாவான்னு சொல்றது. These are the two differences, right? So here at the beginning, right, before this volcanic eruption, இந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னுக்கு smoke, ashes, smoke means புகை, ashes means சாம்பல், and also different gases, நிறைய வகையான gases, and also pieces of lava, லாவா துகள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன அந்த லாவா கொஞ்சம் கொஞ்சமா வருது, பீஸ் பீஸா உடஞ்சு உடஞ்சி சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டா அது வடிஞ்சு வரும், அதுதான் pieces of lavaன்னு சொல்றது. Ejected to the atmosphere, right? Ejected to the atmosphere ன்னு சொல்றது atmosphere-க்கு வெளிவிடப்படும் before the volcanic eruption. எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னுக்கு வரக்கூடியது smoke, ashes, different gases and pieces of lava. They ejected to the atmosphere, right? Atmosphere-க்குள்ள அது ரிலீஸ் ஆக்கப்படும், வெளிவிடப்படும், right? So before this volcanic eruption, that area will be very dark. அந்த எரிமலை வெடிக்கக்கூடிய அந்த ஏரியாவே very dark ஆயிக்கும் because of this smoke and ashes, right? And also at the same time, lava flows through the crater or vent. You can see a word vent. vent ன்னு சொல்றது அந்த எரிமலை எந்த ஒரு ஓட்டைக்கு ஊடாக அது வெளியே வருதோ, உள்ளுக்கு லாவா ரிலீஸ் ஆகுதோ அந்த ஓட்டையை தான் கிரேட்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க எரிமலை வாயின்னு சொல்லுவாங்க. You can see here, wait. See children, this is the crater. Can you see? I have circled. This is the crater. அதான் வெண்ட்னு சொல்லக்கூடிய எரிமலை வாய், right? For example, children, when I draw like this, if the lava comes out here and this part is called the vent, right? இந்த ஏரியாவை தான் வெண்ட்னு சொல்லுவாங்க, right? ஓட்டையாய்க்கும் அது கூடாகத்தான் அந்த லாவா வெளியே வரும், right? So here they are telling at the same time lava flows through the vent of the volcano. See, volcano, right? அப்ப இந்த smoke, ashes, different gases, pieces of lavas கொஞ்சம் கொஞ்சமா வாரத்தோட அந்த volcano-ட வெண்ட்ல இருந்து லாவா கொஞ்சம் கொஞ்சமா வலிஞ்சிட்டு வரும். இது எரிமலை ஃபுல்லா வெடிக்கிறதுக்கு முன்னுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் தானே இதெல்லாம். வெடிக்க போகுது, வெடிக்க போறேன் அப்படின்னு ஒரு சிக்னல் தரது தான் இதெல்லாம், right? So the lava that erupted from the crater of the volcano, right? You all know that lava, right? Magma inside the earth, it flows as the lava and it deposits and it get deposit and cooled. அது என்ன செய்யும், அப்படி வலிஞ்சு அந்த எரிமலை ஈக்கிறதுக்கு மேலேயே அதுக்கு அப்படி குறைஞ்சதுக்கு பிறகு, அந்த எரிமலை வெடிச்சு எல்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு அந்த லாவா எல்லாம் எங்க போகும், அதெல்லாம் அந்த இடத்துல வலிஞ்சு வந்த மாதிரியே அது படியும், அது டிபாசிட் ஆகி அது கூல் ஆகும். You all know that magma is nearly 5000 to 6000 degrees Celsius. இந்த மாதிரி ஒரு ஹீட்ல தான் இருக்கும். அப்ப அப்படி ஹீட்ல வரக்கூடிய இந்த லாவா எல்லாம் என்ன செய்யும், அது கூல் ஆகும். கூல் ஆகுறதுல என்ன, குளிர்ச்சி அடையும், ஆறி போகும். ஆறி solid layer, solid you all know, solid layer ஒரு தின்ன ஒரு லேயரா, சொலிடான ஒரு லேயரா அது அப்படியே டிபாசிட் ஆகும்,
right? So after that, this volcano becomes dormant. Here you can see a word, dormant, right? Dormant means அமைதி அடையும். இப்படி smoke, ash, different gases, lavas and also volcanic eruption, இது எல்லாத்தையும் தந்து volcanic eruption முடிஞ்சதுக்கு பிறகு எரிமலை என்ன செய்யும்? டோர்மண்ட் ஆகும். டோர்மண்ட்னு சொல்றது அந்த எரிமலை அப்படியே சைலண்ட் ஆகிரும், அமைதியாகிரும். அதத்தான் டோர்மண்ட் நீங்க மென்ஷன் பண்றாங்க. Although it is a dormant volcano, it may get reactive, right, causing a hazardous situation, right? ஆனா இது என்ன நடக்குதாம்? ஆனா சம்டைம்ஸ் இந்த ஒருக்கா வெடிச்ச இந்த எரிமலை அப்படியே லாவாவெல்லாம் டிபாசிட் ஆகி கூலாகி அது டோர்மண்ட் ஆகினதுக்கு பிறகு நாங்க நினைக்க கூடாது அந்த இடத்துல வால்கனோ இரப்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு. ஆனா சம்டைம் சில இடங்கள்ல திரும்பவும் அந்த வால்கனிக் இரப்ஷன் வரலாம், ரைட்? அந்த இடத்துல திரும்பவும் அந்த எரிமலை ரீஆக்டிவ் ஆகி ஹசார்டஸ் சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனை கூட இந்த எரிமலை திரும்பவும் அகைன் ஏற்படுத்த இயலும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? சோ ஹியர் during this volcano eruption, it caused huge damage, right, to the human life. மனுஷன் வாழ்க்கைக்கு தான் அது நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும், right? So not only to human life and also to the property and also to the infrastructure, right? மனுஷன் உயிர் and also property, சொத்துக்கள், infrastructure facilities. I have told you, right? Infrastructure facilities are the development processes of that particular area. அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ப்ராசஸஸ் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள். அது எல்லாத்துக்குமே இந்த வால்கனோ இரப்ஷன் வந்து டேமேஜ் ஏற்படுத்தும். So here the effect of the various substances emitted into the atmosphere during a volcanic eruption cannot be ignored. Why? It means they are telling during this volcanic eruption, different substances like different gases அந்த interior of the earth உள்ளுக்கு இருந்து, earth உட்பகுதியில இருந்து, interiorல இருந்து different substances which cause harm to our respiration, right? எங்களோட சுவாசத்துக்கு, நாங்க ரெஸ்பிரேட் பண்றதுக்கு, நாங்க பிரீத் பண்றதுக்கு எங்களுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய எத்தனையோ பாய்சனஸ் கேசஸ், டிஃபரெண்ட் கேசஸ், எத்தனையோ சப்ஸ்டன்சஸ் அட்மாஸ்பியர்ல அந்த டைம் கலக்கும், ரைட்? அட்மாஸ்பியர்ல மிக்ஸ் ஆகுற நேரம், அந்த அட்மாஸ்பியர்ல மிக்ஸ் ஆகுறது வந்து இட் இஸ் a natural cause, it is a natural phenomenon, right? அது நேச்சுரலா கோஸ் ஆகுதுன்னு சொல்லி we cannot ignore. எங்களுக்கு அதை தடுக்கலுமா? we are just human beings. நாங்க எல்லாரும் சும்மா ஒரு human being தான், but we cannot stop that substances mixing into the atmosphere during the volcanic eruption, right? So they are telling they cannot be ignored as it is a natural phenomenon, right? In addition to that, அந்த மாதிரி substances atmosphereல கலக்குறதால என்ன நடக்குதாம்? It could result short-term changes in weather conditions. இப்படி இந்த ஸ்மோக், ashes and also volcanic eruption நடந்ததுக்கு பிறகு வர புகைகள் இதெல்லாம் நடக்கிறதால ஒரு ஷார்ட் டேர்முக்கு, ஒரு குறுகிய காலத்துக்கு வெதர் கண்டிஷன்ல நல்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தும்.